ஹார்டாக் மேம் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு சீரிஸ் போட்டிருப்பேன். அந்த சீரிஸ் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னா என்னோடய ஒட்டாக் ஃபேம் மெம்பர்ஸோட ரொம்ப கனெக்ட் ஆகும் அந்த சீரிஸ் பண்ணாலே. ஏன்னா வந்து அது என்ன சீரிஸ்னால் வந்து ட்ராயிங் ரியாக்ஷன். அது வந்து கடந்த 1 மந்த்னா அதோட பார்ட் 4 அப்லோட் பண்ணல. பார்ட் 3யோட நிற்கிது. பார்ட் 4 எங்கன்னு நிறைய பேர் எனக்கு பேசலாம் வந்து கேட்டிருந்தீங்க, எங்கே ப்ரோ பார்ட் 4 எங்கே ட்ராயிங்ஸ் எல்லாம் வரலையேன்னு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமே அப்டேட்ஸு நிறைய வீடியோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், ஒரு சில கிளாஷ் ஆச்சு, ஒரு சில பிரச்சனைகள் அப்படி நிறைய வந்தால் வந்து அந்த எபிசோட் வந்து பண்ண முடியாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ராயிங்ஸ் எனக்கு கிடைக்கல. பட் கிடைச்ச ட்ராயிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த வீடியோ பண்ணலாம்னு எடுத்து வந்தீங்க. ஸோ ஒரு வீடியோ வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் உங்கள் ட்ராயிங்ஸை பார்ட் 5ல் பார்க்க நினச்சிங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணி அந்த குரூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதில் என்னோடய ஃபேஸ்ல ஐடியும் இருக்குது. ஸோ அதையும் நல்லா அப்படியே பண்ணிக்கலாம். நோரா பேச வீடியோ எல்லாம் திஸ் இஸ் ஐமோட்டாக்கு. I got broads in Atlanta, took the lean in the family, credit cards in the scams, ain't no leaks in the family. என்னையா ஃபெஸ்ட்டு அங்கே பார்க்கறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் கொஞ்சம் புதுசாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மேக் பண்ணேன். அதாவது என்னோடய ரூம் வந்து இப்படி வச்சுருந்தேன் நல்லா இருந்தீங்கன்னு ஒரு தாட், அதை கான்செப்ட் மாதிரி ஒரு பண்ணியிருந்தேன். அது பேக்ரவுண்டில் இருக்க தான் வந்து நான் வீடியோக்கு சொல்கிற மெஜாரிட்டியாக தான் யூஸ் பண்ணுவேன், அதிகமாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஏதாச்சும் ஹிடன் டீலர்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க வந்து பேக்ரவுண்ட் மாதிரி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என் ஃபெஸ்ட்டு ட்ராயிங் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராயிங்கை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ட்ராயிங் சென்ட் பண்ண ஒரு பேர் வந்து ஃபர்கான் ப்ரோ. இது யாருன்னு ஈஸியாக கெஸ் பண்ணுவீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம இட்டாச்சி உச்சிகா ஷேரிங்கான என் பேக்ரவுண்டில் வந்து க்ரோஸ் எல்லாம் பறக்கிற மாதிரி நல்லா ட்ரா பண்ணியிருக்காரு. ஃபர்கான் ப்ரோ, உங்கள் ட்ராயிங் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் ட்ராயிங், இந்த ட்ராயிங்கு சொந்தக்காரையான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோ. இவர் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு இந்த சாஸ்கே ட்ராயிங்கை வந்து. ஐ திங்க் ஒரு சாஸ்கேயோட பிக் ஃபேன் போல். ஏன்னா சாஸ்கே அவ்வளோ தத்ரூபமாக வந்திருக்காப்புல. இது வந்து நான் கூகுளில் இதே மாதிரி ஒரு வால்பேப்பர் பார்த்துருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணார் ட்ராயிங் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்கேன் ப்ரோ. செம்மையாக இருக்குது ப்ரோ. யூ ஹேவ் குட் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் ட்ராயிங், இந்த ட்ராயிங்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு எமோஷனலான ட்ராயிங். அதாவது வந்து ஒரு பக்கம் நம்ம சாஸ்கே உச்சிகா, மறுபக்கம் இட்டாச்சி உச்சிகா, அந்த அண்ணன் தம்பிக்கிடையான பாண்டிங்கை சொல்கிற மாதிரி ஒரு அழகான ட்ராயிங் பண்ணிக்கார். இதை ட்ரா பண்ண ஒரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிபிரசாந்த் ப்ரோ. செம்மையாக ட்ரா பண்ணியிருக்கீங்க. உங்களோட ட்ராயிங் இப்படி வந்து என்னோடய வீடியோஸ் வரணும்னு வச்சிங்கன்னா கீழே டெலிகிராம் ஐடியும் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து அதில் எனக்கு சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களோட இதை நான் கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ட்ராயிங் பார்த்துடலாம். இந்த ட்ராயிங்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, மிட் நைட் எம்சி யூடியூப் சேனலோட ஓனர் நம்ம காசிராமா ப்ரோ. அவர் வந்து சென்ட் பண்ணி தாப்பில். இது ஈஸியாக கெஸ் பண்ணுறீங்க யார் கேரக்டர்னு. அஃப்கோர்ஸ் டீமன் ஸ்லேயர் வரக்கூடிய ஃப்ளேம் காசிராவான நம்ம கியோஜிரோ ரென்கோக்கு பற்றி ஒரு தனி வீடியோ போடலாம்னு இருக்கேன். போடலாம் வேணாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நம்ம காசிராமா ப்ரோ தான் மாங்கா ட்ராவர். அதாவது என்னோட மாங்கா ஆர்டிஸ்டே அவர் தான். ஸோ வந்து அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு ட்ராயிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு மாங்கா பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நல்லா பண்ணத்தானே வேணும். அப்படி பண்ணாமல் இருந்தால் அவனை நான் மாங்கா ட்ராவனை எடுத்துருப்பேன் அவனை. அண்ட் உங்களுக்கு யாராச்சும் மாங்கா பண்ண விருப்பம் உங்களோட டேலண்ட் இருக்குன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்க. கீழே டெலிகிராம் ஐடி இருக்குது. அண்ட் நாம் வந்து மாங்கா சேர்ந்து பண்ணலாம். ஓகேவா? இது வந்து என்னுடைய நண்பர் காசிராம் ப்ரோ சென்ட் பண்ணது. திஸ் கோஜோ ட்ராயிங்கும் ஹாஷ்ராம சென்ட் பண்ணது தான். என் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது. அப்படி அந்த அனிமேஷனில் எப்படி அனிமையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ட்ரா பண்ணுறலாம் சும்மா சாதாரண வேலையில் ஒரு 1 டே ஒரு 5 hours எடுத்துருக்கு. நானே வந்து இப்படிலாம் ட்ரா பண்ண மாட்டேன். என்னோட ட்ராயிங்கை வந்து அவ்வளோ அடி வாங்கும். அண்ட் என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபீவர். ஓகேவா? ஸோ அதனாலேயே வந்து நான் இதை பண்ணுறேன். என் வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ட்ராயிங் ரியாக்ஷன் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ராயிங் ரியாக்ஷன் வீடியோவே. அண்ட் நீங்கள் உங்கள் மறக்காமல் லைக் பண்ணுவது மூலம் சப்போர்ட்டை தெரிவித்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ட்ராயிங், இது வந்து ஜஜிந்தன் ப்ரோ சென்ட் பண்ணது. இது யாருன்னு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நருட்டோ உசுமாக்கி எப்படிலாம் வரைகிறீங்க, அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. பாருங்கள் அந்த அப்படியே இருக்குது. அந்த ஹெட்பேண்ட் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி நருட்டோவே தான். அந்த ஹெட்பேண்ட் மட்டும் கொஞ்சம் அளவாக வரைஞ்சிருப்பேன். அதுவும் நல்லா இருக்குங்க அந்த லோகோ மட்டும். மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், நருட்டோட அந்த 3 கோடு, நருட்டோட கண் அப்படியே வரைஞ்சிங்க ப்ரோ. செம்ம ப்ரோ. அண்ட் அஜிந்தன் ப்ரோ தான் ஃபேஸ்லாம் கேட்டிருந்தார் ப்ரோ எங்கே ப்ரோ ட்ராயிங் ரியாக்ஷன். ஸோ வந்து அவர் தான் ரிமைண்ட் பண்ணி விட்டது. ஸோ அஜிந்தன் ப்ரோ ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. ஓகே, இந்த மைக்கேல் ஜாக்சன் ட்ராயிங் இந்த மூசானோட ட்ராயிங் யார் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்டோட ஓனரான லோச்சாம் ப்ரோ. அவர் வந்து செம்மையாக ட்ரா பண்ணுவார். உங்களுக்கு தெரியாது, அவர் வந்து என்ன சொல்கிற மாங்கா பண்ணுறது கூட அவரை நான் கேட்டு பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப பிஸியானார். இப்படி நான் சொன்னேன் எனக்கு வந்து 1000 ரூபா காசு ஆண்டு சொன்னேன். அதுக்காக தான் அவனை பற்றி இப்போ நான் புகழ்கிறேன். அண்ட் லிட்டரலி நான் பண்ணுக்கு சொன்னேன். லிட்டரலி வந்து அவனோட ட்ராயிங் ஸ்கில் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. பாருங்களேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில ட்ராயிங்ஸ் இருக்குது. இதுங்க காட்டுறேன். இது வந்து மூசானோட இது யாருன்னு எல்லாம் தெரிஞ்சு நம்ம கோகுசிபோ ஒரு பக்கம், யோரிச்சி ஒரு பக்கம், எவ்வளோ அமேசிங்காக ட்ரா பண்ணியிருக்காருன்னு. ஸோ லோச்சா உனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல.
நீ ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டல, ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்ட. நெக்ஸ்ட் ட்ராயிங்கும் லோஜாம் ப்ரோ பண்ணது தான் கேப்டன் லீவாய். ஸோ ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அந்த 3 ட்ராயிங்குமே அப்படி அனிமே மாங்கால எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி அந்த ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது ப்ரோ. செம்மையாக இருக்கலாம் லோஜனே, செம்ம. அண்ட் இது யாருன்னு எல்லாம் ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரேவா மங்கிடி லூஃபி, செம்மையாக இருக்குது. அண்ட் சொல்ல வார்த்தையில் நீங்களே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லோஜாமில் ட்ராயிங் உங்கள் ஃபேவரட் யாரோட ட்ராயிங் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் என்ன சொல்கிற மோட்டிவ் ஆகி இன்னும் நல்லா ட்ரா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ட்ராயிங் இதுக்கும் சொந்தக்காரன் லோஜாம் ப்ரோ தான். அவர் வந்து இது யாருன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கும். சசாகேயோ, எரன் ஏகர், தத்தகேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க எல்லோரும். ஓகே, இதுவும் நல்லா வரைஞ்சிருக்காப்புல. நெக்ஸ்ட்டு ட்ராயிங் இது வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம ஊசி டெங்கன், அதாவது டெங்கன் எல்லாம் தெரிஞ்சிக்கும். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜுஜுட்சு கைசன் டெங்கன் இல்லை, இது வந்து நம்மளுடைய டீமன் ஸ்லேயர் டெங்கன். அவர் வந்து நீங்கள் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருப்பீங்க. அவரை பற்றி நல்லா காட்டிருப்பாங்க. அவருக்கு வந்து 3 வைஃப் கூட இருக்கும். அதான் மனசனை உறுத்தின வரை விட 3 வைஃபில் அவருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ட்ராயிங் இந்த ட்ராயிங் சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா சஜீவ் மாதரா உச்சிகா வேக் அவுட் டு ரியாலிட்டி. ரொம்ப அமிசிங்காக வச்சிங்க. பேக்ரவுண்டில் வேறு அந்த இன்ஃபினிட் ஃப்ரூக்கியோமி அதோட அந்த சரிங்க. அண்ட் சொல்லி அந்த சஜீவ் ப்ரோ வந்து ஆல்ரெடி நான் போட்ட அதாவது ட்ராயிங் ரியாக்ஷன் வீடியோவில் ஒரு ட்ராயிங்ஸை பார்த்துருக்கீங்க. செம்மையாக ட்ரா பண்ணக்கூடிய ஒரு தான் ப்ரோ. உங்களுக்கு நல்ல ஃபியூச்சருக்கு இன்னும் பெட்டராக பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரக்கூடிய சான்ஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ராயிங்கை பார்த்துடலாம். இது வந்து சஜீவ் ப்ரோ சென்ட் பண்ணது தான் ஹிட்டாச்சி உச்சிகா. இந்த சீன் வந்து அனிமேல பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனாக இருக்குவேன். இந்த ட்ராயிங் பார்க்கும்போது கூட அந்த சீன் தான் கண்டுக்கு ஞாபகம் வருது. அவ்வளோ அமேசிங்காக ட்ரா பண்ணிக்க ப்ரோ. நெக்ஸ்ட்டு ட்ராயிங் இது வந்து சஜீவ் ப்ரோ சென்ட் பண்ணது தான் ஹினாட்டா அண்ட் நருட்டோ. அண்ட் ஆஸ் ஹினாட்டா நருட்டோ ஃபேன் இந்த ட்ராயிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து அவங்கள வந்து சீரீஸில் வந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்களோட அந்த என்ன சொல்கிற அந்த கப்பிள்ஸை காட்டிருக்க மாட்டாங்க. பட் ஒரு மூவியில் வந்து ஃபுல்லாக லாஸ்ட் மூவியில் நல்லா காட்டிருப்பாங்க. எனக்கு இந்த ட்ராயிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணி கமெண்ட்டில் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ட்ராயிங் இந்த ட்ராயிங் யார், அதாவது யார் சென்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ராயிங்கில் இருக்கிற யாருன்னு எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் கோஜோ. இந்த அழகான ட்ராயிங்கை சென்ட் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சால்சம் ப்ரோ. அவரோட கைவடத்தில் வந்த ஒரு ட்ராயிங் தான் இது. ரொம்ப அமேசிங் எனக்கு ப்ரோ. உங்கள் டேலண்ட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாங்க இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ட்ராயிங் இது வந்து சால்சம் ப்ரோ சென்ட் பண்ணது தான். அண்ட் இது வந்து நம்ம சாஸ்கி அமுத்ரா ஜூஸ் பண்ணிக்கார போல் ரத்தம்லாம் வருது. அண்ட் நெக்ஸ்ட் ட்ராயிங் இது வந்து சார்க் சம்ப்ரோ சென்ட் பண்ணலாம். பட் இது வந்து எனக்கு ரொம்ப பேசல ஃபேவரட். ஏன்னா வந்து சாதா ட்ராயிங்கை வந்து என்ன எடிட்லாம் பண்ணி ரொம்ப அம்பசிங்காக சென்ட் பண்ணாப்பில். இது வந்து மாங்காவில் வந்து கக்காஷியை பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த கக்காஷி கோவப்படும் போது இப்படி தான் இருப்பாப்பில். ஸோ நல்லா இருக்குது ப்ரோ, செம்மையாக இருக்குது. உங்கள் டேலண்ட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ட்ராயிங்கில் இருக்கிற எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் சரிங்கான் இது வந்து ஷாருக் சம்ப்ரோ சென்ட் பண்ண தான் ப்ரோ. நல்ல டேலண்ட் இருக்குது. ஸோ நல்ல ஆர்டிஸ்ட் அவருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ட்ராயிங் இது வந்து யார் சென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா விரோஷம் ப்ரோ சென்ட் பண்ண ட்ராயிங். இதில் கேரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இட்டாச்சி உச்சிகா. இட்டாச்சி ஃபேன்ஸ்லாம் இதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவீங்க. மறக்காம வந்து கமெண்ட்டில் தட்டி விடுங்க, லைக்கும் போட்டு விடுங்க. விரோஷம் ப்ரோ செம்மையாக ட்ரா பண்ணுற ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்ட்லேயும் இன்னொரு ட்ராயிங்கை நான் வந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த ட்ராயிங் சென்ட் பண்ண வேறு யாரும் இல்லை, நம்ம விரோஷம் ப்ரோ தான். இதில் இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா த கிங் ஆஃப் கர்ஸ் சுகுணா ரோமன் சுகுணா. ஸோ ப்ரோ செம்மையாக வரைஞ்சிருக்கீங்க. இன்னும் நல்ல ட்ராயிங்ஸை நான் உங்களை எதிர்பார்க்குறோம். விரோஷம் ப்ரோ வெல்டன். அண்ட் இதுவும் வந்து விரோஷம் ப்ரோ சென்ட் பண்ண தான். என்னது ஒரு மாதிரி இருக்குது, இது இங்கே பார்த்த மூஞ்சி மாதிரி இருக்குது. அச்சோ அவங்களா நம்ம சாக்குறாங்க. குப்பை தொட்டின நான் என்ன சொல்கிறேன், குப்பை தொட்டின செல்லமாக கூப்பிட்டீங்களே அவங்க தான். சாரி சாக்குரா பென், சும்மா ஜஸ்ட் கிடிங்கு சொன்னேன். சாக்குரா உண்மையில் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். என் ட்ராயிங்கில் கூட ரொம்ப அழகாக இருக்காங்க. பட் அளவெடுத்து கீறிக்காருன்னு வரைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சரியாக அந்த பக்காவான சைஸ் எடுத்து வரைஞ்சிருக்காரு. புரிஞ்ச பீஸ் தான். நெக்ஸ்ட் ட்ராயிங்கை பார்த்துடலாம். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பேசின ஃபேவரட்டாக போச்சு. பிகாஸ் இது வந்து ஒபிட்டோ உச்சிகாரோட ட்ராயிங். ஹாயமே ஒபிட்டோ கண்ணி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒபிட்டோ ட்ராயிங்கை பார்த்தாலே நான் வாயை பிளந்துருவேன். ஸோ இந்த ட்ராயிங்கு சொந்த காரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம விரோஷம் ப்ரோ தான். ஸோ ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ. என் சைட்டில் கூட எழுதியிருக்காப்புல. இது வந்து வேறு யாரும் சென்ட் பண்ணலை, விரோஷம் ப்ரோ தான். அண்ட் இது யாருன்னு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. டீமன்ஸ்லேயே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இது கோக்கு ஷிபோ 6 கண்ணுடைய டீமன். அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்னு சொல்கிறேன். ரொம்ப பேடாஸான ஒரு வில்லன்னு சொல்லலாம் டீமன் கேரக்டர். இது டீமன்ஸ்லேயே மாங்காவில் சரி அனிமேலும் காட்டிருப்பாங்க. அனிமேல் இன்னும் ஃபுல்லாக ரிவீல் பண்ணலை. எனக்கு போக ரிவீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ட்ராயிங்கை பார்த்துடலாம். இது வந்து எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரேவா மங்கிடி லூஃபி. இதுக்கு சொந்தக்காரன் வேறு யார் இல்லை, நம்ம விரோஷம் ப்ரோ தான். எத்தனை ட்ராயிங் சென்ட் பண்ணிக்க பாருங்களேன். எல்லாமே ஆசமாக இருக்கேன். அந்த ஒன் பீஸ்னது கூட அழகாக வந்து இந்த கார்னரில் வந்து எழுதியிருக்காரு டைட்டிலில் கூட. ப்ரோ செம்மையான டேலண்ட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மாங்கா பண்ணுற ஆசை இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள்.
ஃபைனலி வீடியோ எடுத்துக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பண்ணுறது முக்கியமாக ரீசனாக இருந்தது, அதாவது வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு என்ன ட்ராயிங் சென்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷலாக வந்து ஜட்ஜிந்தம் ப்ரோ உங்களுக்கு தேங்க்யூ, நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சனூஸ் என்னோட ஃப்ரெண்டு சனூஸ் முகமது நீங்கள் அவர் நேம் வந்து அவர் டிஎம் பண்ணி சொல்லியிருந்தாப்புல ப்ரோ சென்ட் பண்ணுங்கள் அந்த ட்ராயிங் செக்ஷன் வீடியோ பண்ணுங்கள் அப்படி நிறைய அவர் சப்போர்ட் பண்ணுவார் டிஎம் பண்ணி. ஸோ அவரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ ப்ரோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் சனூஸ் ப்ரோ. அண்ட் நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட உங்கள் ட்ராயிங்ஸ் என்னோட வீடியோ நினைச்சிங்கன்னா மறக்காம கீழே டெலிகிராம் ஐடி இருக்குது. ஸோ மறக்காம டிஎம் பண்ணி உங்கள் ட்ராயிங்ஸை சென்ட் பண்ணுங்கள், நேமே சென்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு பேச வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தப்பாக சொல்லியிருந்தாலோ சொல்லாவிட்டு தானே மன்னிச்சு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அண்ட் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தான் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ப்ரோ. அண்ட் ஒரு பேச வீடியோ முடிச்சுக்கலாம். டேக்கர் கேஷ் வரட்டா. என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இருக்குது, பிகாஸ் வந்து எனக்கு ஃபீவர் ஓகே, அதெல்லாம் வந்து நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் பெட்டராக பண்ண பார்க்குறேன். டேக்கர் கேஷ் வரட்டா.